Hi students, happy morning to all. Today now going to start with the chapter 2 complex number, new content 2.5 modulus of a complex number. Definition of modulus of a complex number is if z equal to x plus iy, then square root of x square plus y square is called modulus of z. It is denoted by modulus of z. எப்படி denote பண்ணுவோம்னாக்கா டூ வெர்டிகல் லைனுக்குள்ள z ரைட் பண்ணினாக்கா அதுக்கு நேம் modulus of z. Okay, so how to find modulus of z? Z equal to x plus iy. So find modulus of z. How to denote modulus of z? This is modulus of z equal to modulus of x plus iy. And modulus means root of, square root of, write the real part and imaginary part, square of the real part and imaginary part. Real part யும் imaginary part square பண்ணி add பண்றது root உள்ள. So ஓகேவா? So real part is x square plus இமேஜினரி பார்ட்டில் ஐக்கு பக்கத்தில் இல்லை ஒய்யோட வேல்யூஸ் தான் ரைட் பண்ணணும். ஒய்யோட வேல்யூஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணணும். சிஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் மாடுலஸ் ஆஃப் இசட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் ரைட் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இசட் இஸ் ஈக்குவல் டு 2 + 3i இருக்கு. 2 + 3i இருக்கு. இதுக்கு மாடுலஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. z equal to 2 + 3i இருக்கு. இதுக்கு மாடுலஸ் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் z equal to மாடுலஸ் ஆஃப் 2 + 3i. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டு ஸ்கொயர் பண்ணணும். இமேஜினரி பார்ட்டில் ஐக்கு பதிலாக இருக்கும் அந்த டைம் ஸ்கொயர் பண்ணி 2 ஆட் பண்ணணும். இப்போ ரியல் பார்ட் இஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஐக்கு பக்கத்தில் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை எடுத்து ஸ்கொயர் பண்ணணும். ஐயோட ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஐக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஐயையும் சேர்த்து ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இஸ் 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் இஸ் 9. ஸோ ஆட் பண்ணிங்கனாக்கா ரூட் ஆஃப் 13 இஸ் மாடுலஸ் ஆஃப் z. ஓகே, அனதர் எக்ஸாம்பிள் z equal to 5 minus 2i இருக்கு. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு. இதுக்கு மாடுலஸ் ஃபைன் பண்ண சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் z equal to மாடுலஸ் ஆஃப் 5 minus 2i. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், மேன் பார்ட் ஸ்கொயர் பண்ணணும். ரியல் பார்ட்டில் என்ன இருக்கு பாருங்க 5. அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு மேன் பார்ட்டில் ஐ பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் எடுக்கணும். ஐ எடுக்கக்கூடாது. ஐ பார்த்தீங்கன்னா -2ன்னு இருக்குது. -2ஓட எடுத்து ஸ்கொயர் பண்ணணும். -2 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் இஸ் 25 ப்ளஸ் -2 ஸ்கொயர்னா +4. ஸோ ஆன்சர் இஸ் ரூட் ஆஃப் 29. திஸ் இஸ் மாடுலஸ் ஆஃப் z. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி இருக்குது. ஐ இருக்குது. ஐக்கு மட்டும் மாடுலஸ் ஃபைன் பண்ண சொன்னாக்கா எப்படி ஃபைன் பண்ணுறது? ஐக்கு மாடுலஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது முன்னாடி எக்ஸாம்பிளில் இசட்ன்றது பாருங்கள் ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு 2 பார்ட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஐ மட்டும் இருக்குது. ஐ மட்டும் வந்தால் என்ன பார்ட்டுனாக்கா இமேஜினரி பார்ட்டு. இமேஜினரி பார்ட்டு வந்துருக்கு. அப்போ ரியல் பார்ட்டு வரல. அப்போ ரியல் பார்ட் இஸ் 0. அப்போ இதுக்கு மாடுலஸ் எத்தனை ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டு ஸ்கொயர் பண்ணிங்க. இதில் ரியல் பார்ட்டே இல்லை. அப்போ 0 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அடுத்து என்ன பண்ணணும்? இமேஜினரி பார்ட்டில் ஐக்கு பார்த்துலாம் நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். ஐக்கு பார்த்துலாம் இருக்கும் 1ன்னு அர்த்தம். ஓகேவா? ஐயை ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஐக்கு பார்த்துலாம் இருக்கும் அது 1 ஸ்கொயர். So equal to 0 square is 0 plus 1 square is 1. So equal to 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு -12i இருக்கு. -12i. அப்போ இதுக்கு மாடுலஸ் ஃபைன் பண்ண சொன்னோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் -12i இஸ் ஈக்குவல் டு இதுலேயும் இமேஜினரி பார்ட் மட்டும் தான் இருக்குது. ரியல் பார்ட்டு கொடுக்கல. ஸோ ரியல் பார்ட் இஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டில் அந்த ஐக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை தான் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ -12 ஹோல் ஸ்கொயர். ஐயை ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஐக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை தான் ஸ்கொயர் பண்ணணும் வித் சைனோட. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் இஸ் 0. -12 ஸ்கொயர் பண்ணாக்கா 144. ஸோ 144 ரூட் எடுத்தீங்கன்னாக்கா 12.
ஓகே. நெக்ஸ்ட் நோட்டு, இதில் ஒரு ரிசல்ட் நம்ம டெரிவ் பண்ணுவோம். இஃப் z ஈக்குவல் டு ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுப்போம். z பார் அதோட z உடைய இன்வர்ஸ் அதான் z பார் சொல்லுவோம். தென் z பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய், z பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். z உடைய இன்வர்ஸ் தான் z பார். ஓகேவா? ஸோ இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்களேன். z-யும் z பாரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்க. ஸோ z to z bar. So z is x plus iy into z bar is x minus iy. 2 multiplication. So இது எந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க. a plus b into a minus b ஃபார்முலா இருக்கு. இப்போ a plus b into a minus b நாக்கா என்ன பண்ணுவீங்க? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அப்போ a பிளேஸில் x இருக்கு. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு iy y the whole square. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் பண்ண எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஐ ஸ்கொயர் பண்ணா ஒரு வேல்யூ ஐ இருக்குங்க. ஐ ஸ்கொயர் பண்ணாக்கா -1. இப்போ -1 ஆல்ரெடி மைனஸ்க்கு ப்ளஸ் ஆகிடும். ஒய் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் இசட் இன்ட்டு இசட் பார். இசட் இன்ட்டு இசட் பார்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இசட் இன்ட்டு இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வருது. அப்போ இது எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்களா. இசட் இன்ட்டு இசட் பார் ஈக்குவல் டு இது எதோட ரிசல்ட்னாக்கா இசட் மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்னு ரைட் பண்ணாது. ஏன்னாக்கா நம்ம டெஃபினிஷனில் பார்த்தோம். டெஃபினிஷன் ஆஃப் மாடலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் டெஃபினிஷனில் பார்த்தோம். மாடலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பார்த்தோமா டெஃபினிஷனில். இதென்ன பார்த்தோம். ஸோ மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பார்த்தோம். அப்போ இந்த ரூட் கேன்சல் ஆனாக்கா இந்த மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் பண்ணினாக்கா என்ன ஆகிடும்? இந்த ரூட் கேன்சல் ஆகிடுமா? ஸ்கொயர் பண்ண ரூட் கேன்சல்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே ரைட் பண்ணுவோம். ரைட்டுங்களா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள். இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்திருக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னாக்கா நம்மள மாடலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர்னு போகலாம். மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்னு போகலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இதில் என்ன ரிசல்ட்னாக்கா இசட் இன்ட்டு இசட் பார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம். ஸோ இல்லைனாக்கா மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இருந்துச்சுனாக்கா அதை இசட் இன்ட்டு இசட் பார் ரைட் பண்ணலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. ஸோ இசட் இன்ட்டு இசட் பார்னுக்கா அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? நம்ம மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். இல்லை மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் வந்துச்சுனாக்கா அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? நம்ம இசட் இன்ட்டு இசட் பார் ரைட் பண்ணலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட். Next subcontent 2.5.1 properties of modulus of a complex numbers. இப்போ modulus of complex numbersல some properties இருக்கு. Property number 1, first one is modulus of z equal to modulus of z whole bar. Next second one is modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சொல்லுவாங்க. இதுக்கு ப்ரூஃப் வந்து நெக்ஸ்ட் இருக்குது, அது ப்ரூஃப் பண்ணோம். இதுக்கு பேர் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ மாடலஸ் ஆஃப் z1 plus z2 less than or equal to மாடலஸ் ஆஃப் z1 plus மாடலஸ் ஆஃப் z2. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் மாடலஸ் ஆஃப் z1 into z2 equal to மாடலஸ் ஆஃப் z1 into மாடலஸ் ஆஃப் z2. செப்பரேட்டாக மாடலஸ் ரைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் modulus of z1 minus modulus of z2 greater than or equal to modulus of z1 minus modulus of z2. Next fifth one is modulus of z1 by z2 equal to modulus of z1 by modulus of z2. whole modulus இருக்கு, நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கு. செப்பரேட்டா நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா செப்பரேட்டா மாடுலஸ் அப்ளை பண்ணிக்கணும். இதில் டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது. டினாமினேட்டர் z2 is not equal to 0. Next sixth one is modulus of z power n equal to modulus of z whole power n. ஸோ மாடலஸுக்கு உள்ள இசட்டுக்கு பவர் n இருக்கு. அதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா மாடலஸ் ஆஃப் இசட் போட்டுட்டு அதுக்கு பவரில் n ரைட் பண்ணலாம். வேறு n இஸ் an integer. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் இஸ்
real part of z less than or equal to modulus of z. Real part of z எப்படி இருக்குனாக்கா less than or equal to modulus of z ஆ இருக்கும். Okay, next 8th one is imaginary part of z less than or equal to modulus of z. ரெண்டுமே சேம் தான். real part of z less than or equal to modulus of z, imaginary part of z less than or equal to modulus of z. இப்போ modulus of z தான் கிரேட்டரா இருக்கும் எதோட ரியல் பார்ட்டோட. இந்த மாதிரி modulus of z கிரேட்டரா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் imaginary பார்ட்டோட, imaginary of z. Okay, this is property of modulus of a complex number. Next, property of triangle inequality. Triangle inequality property la pathom adoroda proof paakaporam. Very important. For any two complex numbers z1 and z2, prove that modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. Proof on. Okay, so proof to prove that modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. So இதில் left hand side part நான் எடுத்துக்கிறேன். left hand side எடுத்தீங்கன்னாக்கா இது வர வைக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 எடுத்துறேன். ஓகேவா? ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 எடுத்துச்சு. எடுத்து அந்த பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே, மாடுலஸ் ஆஃப் z1 z2 எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது இது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா z1 plus z2 இன்ட்டு z1 plus z2 whole bond ரைட் பண்ணலாம். ஏன் இப்படி ரைட் பண்ணுறோம்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிலே பார்த்துருப்போம். இந்த டெஃபினிஷனில் என்னன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z இன்ட்டு z பார். மொத்தமாக டெஃபினிஷனில் மாடுலஸ் ஆஃப் அந்த நோட்டில் பார்த்துருப்போம். ஓகேவா? நோட்டுன்னு போட்டு அதில் பார்த்துருப்போம். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார் ரைட் பண்ணலாம் சொன்னேன் ஏற்கனவே. இப்போ இசட் இன்ட்டு இசட் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இசட் பிளேஸுக்கு என்ன இருக்குனாக்கா z1 ப்ளஸ் z1 இது அப்படியே இசட்னு கன்சிடர் பண்ணினாக்கா இசட் இன்ட்டு இசட் பார் அப்படி வரும். ஓகேவா? அப்போ இந்த ரிசல்ட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரிசல்ட்டை தான் இங்கே யூஸ் பண்ணி இந்த ஸ்பிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பாண்ட் ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே z1 ப்ளஸ் z2ன்றது தான் நம்ம இசட்னு கன்சிடர் பண்ணிட்டு அதை எப்படி ரைட் பண்ணலாம், இசட் இன்ட்டு இசட் பார். ஓகே, நெக்ஸ்ட்டு z1 ப்ளஸ் z2 இன்ட்டு இந்த ஹோல் பார் இருக்குல்ல, z1 z2 சேர்த்து ஒரே பாராக இருக்குது, செப்பரேட்டு பாராக நான் ரைட் பண்ண போகிறேன். z1 பார் ப்ளஸ் z2 பார் ரைட் பண்ணலாம். இதுவும் பை ப்ராப்பர்ட்டி தான். ஸோ z1 ப்ளஸ் z2 இந்த ஹோல் பாரை எப்படி ரைட் பண்ணலாம், செப்பரேட் பாரை ரைட் பண்ணலான்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருவோம். z1 பார் ப்ளஸ் z2 பார். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க ரெண்டுத்தையும். இந்த டூ ப்ராக்கெட்டையும் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு z1ஆல் 2 மல்டிப்ளை பண்ணுறீங்க. z1 இன்ட்டு z1 பார். அப்போ z1 பார். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் z1 இன்ட்டு z2 பார். z1 இன்ட்டு z2 பார். z1ஆல் இந்த 2 டைமும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் z2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. z2 இன்ட்டு z1 பார். இப்போ ஃபஸ்ட்டு z1 வர மாரி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ z1 பார் இன்ட்டு z2 ப்ளஸ் z2 இன்ட்டு z2 பார். z2 into z2 bar. Okay, ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அது ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா இது எந்த ஃபார்ம்னாக்கா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஃபார்ம். இது இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஃபார்ம்னாக்கா இசட் இன்ட்டு இசட் பார். ஓகேவா? அப்போ இதை இசட்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இசட் இன்ட்டு இசட் பார் ரைட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ z1 ப்ளஸ் z2 இன்ட்டு z1 ப்ளஸ் z2 ஹோல் பார் ரைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம்ஸுக்கு தனித்தனி பார்
செப்பரேட் பாரை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் Z1 ஆல் ஃபஸ்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுறீங்க, Z2 ஆல் இந்த 2 மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணால் இந்த ரிசல்ட் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ குரூப் பண்ணுறீங்க பாருங்கள், லிசன். ஸோ Z1 பார் ப்ளஸ் இந்த செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் அப்படியே குரூப் பண்ணிக்கிறேன். Z1 Z2 பார் ப்ளஸ் Z1 பார் Z2 ப்ளஸ் Z2 into Z2 பார். ஓகே, நெக்ஸ்ட்டு Z1 பாரை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z பார் தான் ரைட் பண்ணோம். அப்போ இங்கே Z1 இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட்டு Z1 Z2 பார். இப்போ இந்த ப்ராக்கெட் டேர்மில் ரீரைட் பண்ண போகிறேன். என்னன்னாக்கா இங்கே பாருங்கள் 2 டேர்ம்ஸ் இருக்குல்ல ப்ராக்கெட்டில். அதில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா Z1 Z2 பார்னு இருக்குது. அப்போ அதில் ஃபஸ்ட்டு Z1க்கு பார் இல்லை, Z2 தான் பார் இருக்குது. அதே மாதிரி இந்த செகண்ட் டைம் மாற்ற போகிறேன். Z1க்கு பார் இல்லாமல் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதே சமயத்தில் வேல்யூஸு சேஞ்சஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ எப்படி ரைட் பண்ணலாம்? இங்கே எப்படி Z1க்கு பார் இல்லாமல் இருக்கோ அதேமாரி இங்கேயும் அதே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா Z1 Z2 பார் த ஹோல் பார் ரைட் பண்ணலாம். ஓகேவா? ப்ளஸ் Z2 into Z2 பாரை Z2 மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எந்த ஃபார்ம் தெரியுதுங்களா? Z into Z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z into Z பார் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அப்போங்க Z2 இருக்குது, அதனால Z2 மாடுலஸ் ஆஃப் Z2 ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி ரைட் பண்ணாக்கா இது ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்குது. என்னன்னாக்கா Z-க்கு 2 டைம்ஸு பார் எடுத்தீங்கன்னாக்கா அகைன் Z தான் வரும். இப்போ Z இருக்குது, Z ஈக்குவல் டு X ப்ளஸ் IYன்னு இருக்குது. அதுக்கு பார் எடுத்தீங்கன்னா ஒரு X மைனஸ் IY வேணும். அகைன் அதுக்கு மறுபடியும் பார் எடுத்தீங்கன்னாக்கா X ப்ளஸ் IY தான் வரும். ஸோ அதனால் Z-க்கு டபுள் பார் எடுத்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு Z தான் வரும். அந்த ரிசல்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா Z1 பார் இன்ட்டு Z2ன்னு இருக்குது. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே ஹோல் பார் போட்டேன். அப்போ இதுக்கு மறுபடியும் பார் எடுத்தீங்கன்னா ஒரு Z1 தான் வரும். இதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? Z2 தான் இருக்கணும். அப்போ Z2 வரனாக்கா 2 டைம்ஸ் பார் வரும். ஓகேங்களா? இப்போ தனியாக நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணி தரேன், அப்படியே பாருங்கள். இப்போ இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருந்தது பாருங்கள். ஃபஸ்ட்டு Z1 பார் இருந்தது, Z1 இப்போ தனியாக நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன் உங்களுக்கு புரியுதுக்காக. Z1 பார் இன்ட்டு Z2ன்னு இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எப்படி ரைட் பண்ணியிருக்கேனாக்கா இந்த ஃபார்ம் ரைட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு Z1 Z2 பார் த ஹோல் பார் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது சிம்பிளை பண்ணாக்கா இதே வர வைக்கிறேன் பாருங்கள். நல்லா கவனிங்க. உங்களுடைய எக்ஸ்பிளேஷன் தான் இது, புரிஞ்சிட்டு தான் கவனிங்க. ஸோ இந்த பார் பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட் பாராக ரைட் பண்ண என்ன ஆகும்? இந்த ஹோல் பார் இருக்குல்ல, இந்த ஹோல் பாரை இந்த 2 டைம்ஸ் செப்பரேட் பாராக ரைட் பண்ண என்ன வரும்? Z1 பார் Z2 பார் ஒரு பார். ஏற்கனவே ஒரு பார் போட்டிருக்கோம். இந்த ஹோல் பாருக்கு ஒரு பார். ஓகேவா? ஸோ Z1 பார், Z2க்கு டபுள் பார் இருக்குது. இப்போ தான் நம்ம ரிசல்ட் ஒன்று பார்த்தோம். Z2க்கு டபுள் பார் எடுத்தீங்கன்னாக்கா அகைன் Z தான் வரும். அதனால் Z2க்கு டபுள் பார் எடுத்தீங்கன்னாக்கா Z2 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ரிசல்ட் வருதுனாக்கா Z1 பார் இன்ட்டு Z2ன்னு வந்துடும். வந்துடுச்சா பாருங்கள். அதே Z1 பார் இன்ட்டு Z2. அப்போ இது சிம்பிளை பண்ணினாக்கா அதே தான் வரும். அதனால் இதுக்கு பதில் இதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ Z1 பார் இன்ட்டு Z2க்கு Z1 இன்ட்டு Z2 பார் ஹோல் பார் ரைட் பண்ணியாச்சு. அப்போ இது சிம்பிளை பண்ணினாக்கா இதே தான் வரும். அப்போ ரெண்டுத்துக்கு சேர்த்து ஹோல் பார்னு இருக்குது. இந்த ஹோல் பாரை செப்பரேட் பாராக பிடிச்சிங்கனாக்கா Z1 பார் இன்ட்டு Z2 பார் ஹோல் பார். அப்போ Z2க்கு 2 டைம்ஸ் பார் எடுத்துனாக்கா Z2 தான் வரும். ஓகே, ஸோ இப்படி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு. இப்போ இந்த ப்ராக்கெட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எக்ஸிஸ் லாஸ்ட் எக்ஸிஸ் 2.4ல் ஒரு சம்பில் நம்ம போட்டிருப்போம். ரியல் பார்ட் ஆஃப் Z ஈக்குவல் டு Z ப்ளஸ் Z பார் பை 2. அந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த 2 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ரைட் பண்ணலான்னாக்கா 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் Z
1 z2 பார் அப்படி ரைட் பண்ணலாம் ப்ளஸ் z2 ஸ்கொயர். இந்த ப்ராக்கெட் டைம் ஏன் இப்படி நான் ரைட் பண்ணனாக்கா அது தனியாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் நான். ஸோ z1 z2 பார் ப்ளஸ் z1 z2 பார் ஹோல் பார், அதை 2 times of real part of z1 z2 bar. Okay, so in exercise 2.4 la exercise 2.4 la question number 5 la பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் நம்ம பண்ணியிருப்போம். அதில் என்னன்னாக்கா ஸோ ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z ப்ளஸ் z பார் பை 2ன்னு. ஸோ அந்த 2 இன்சைட் மூவ் பண்ணிங்கன்னா என்ன இருக்குன்னா 2 இன்சைட் வந்துனாக்கா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z ப்ளஸ் z பார். அப்போ z ப்ளஸ் z பார் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் z. ஓகேவா? அப்போ இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோங்க. அப்போ z ப்ளஸ் z பார். அப்போ இதில் இசட்ன்றது என்னன்னாக்கா நல்லா கவனிங்க, இது அப்படியே z, இது அப்படியே z ப்ளஸ் z பார் வந்திருக்கா பாருங்க. z1 z2 பார்ன்றது அப்படியே zன்னு வச்சுக்கணும். இது அப்படியே zன்னு வச்சுங்க. z ப்ளஸ் இது அப்படியே z பார் வந்திருக்கா. அப்போ z ப்ளஸ் z பார் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் z ரைட் பண்ணலாமா? அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் zன்றது தான் z1 z2 பார். ஓகே, நெக்ஸ்ட்டு modulus of z1 square plus the 2 times of real part of z1 into z2 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் modulus of காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருப்போம். அதில் என்ன பார்த்துருக்குனாக்கா ரியல் பார்ட் ஆஃப் z less than or equal to modulus of z பார்த்துருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி 2 into modulus of z1 z2 பாண்ட் ரைட் பண்ணலாம். அதை ப்ளஸ் modulus of z2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து எப்படி மாறிச்சுனாக்கா இந்த மாதிரி 2 into modulus of z1 z2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் modulus of a காம்ப்ளெக்ஸ் நம்பர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் modulus of காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம்ல, அதில் ரியல் பார்ட் ஆஃப் z less than or equal to modulus of z பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இப்போ இந்த 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் இதை இந்த ஃபார்மில் ரைட் பண்ணலாம் நம்ம. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் z less than or equal to modulus of z ரைட் பண்ணலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் z1 z2 பார். அப்போ 2 அப்படியே தான் இருக்குது. ரியல் பார்ட் ஆஃப் இது அப்படியே z கன்சிடர் பண்ணிங்க. ரியல் பார்ட் ஆஃப் z less than or equal to modulus of z. அப்போ இங்கே less than or equal சிம்பிள் ரைட் பண்ணலாம். less than or equal சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்போ ரியல் பார்ட் ஆஃப் z less than or equal to modulus of z. ஓகேவா? அப்போ இது z கன்சிடர் பண்ணினாக்கா ரியல் பார்ட் ஆஃப் z. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் zக்கு என்னன்னாக்கா less than or equal to modulus of z. அப்போ இது என்ன பண்ணும், மாடுலஸில் அப்ளை பண்ணும், modulus of z. நெக்ஸ்ட்டு less than or equal to or ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஈக்குவல் சிம்பிள் அப்ளை பண்ணிக்கலாம். modulus of z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு செப்பரேட் மாடு அப்ளை பண்ண தனித்தனி மாடுலஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ modulus of z1 இன்ட்டு modulus of z2 பார் ப்ளஸ் z2 ஹோல் ஸ்கொயர். Next less than or equal to modulus of z1 square plus 2 into modulus of z1 into modulus of z2 bar z2 ரைட் பண்ணிக்கலாம் plus z2. ஓகே, இங்கே லிசன் பண்ணுங்க. 2 into modulus of z1 into modulus of z2 bar plus modulus of z2 whole square இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 into modulus of z1 into the modulus of z2 bar modulus of z2 ரைட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. என்னன்னாக்கா modulus of z ஈக்குவல் டு modulus of z பார். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் modulus of காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது modulus of z ஈக்குவல் டு modulus of z பார். அது யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே z2 பாரை தூக்கிட்டு என்ன பண்ண modulus of z போட்டுருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு less than or equal to இது பார்த்தீங்கன்னாக்கா பாருங்களேன், எந்த ஃபார்மில் பாருங்களேன், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குங்களா. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ ஏன்றது என்னன்னாக்கா modulus of z1 ப்ளஸ் bன்றது வந்து modulus of z2 த ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஓகேவா?
ஓகே இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு என்ன இருந்து பாருங்க மாலஸ் ஆஃப் z1 plus z2 the whole square less than or equal to modulus of z1 plus modulus of z2 the whole square. ரெண்டு சைடு ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிங்கனாக்கா ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது நம்மளுக்கு என்ன வருது பாருங்க modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. Hence proved. இது triangle inequality. Very important. Next property, the distance between the 2 points z1 and z2 in complex plane is modulus of z1 minus z2. இப்போ 2 points இருக்கு z1 z2. அப்போ அந்த in complex planeல modulus of z1 z2 எப்படி இருக்கு distance கேக்குறேன் distance between 2 points. Okay, so proof. First let z1 z2 எடுத்துக்கலாம் z1 equal to x1 plus I y1 எடுத்துக்கலாம் z2 க்கு x2 plus I y2 எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ என்ன ஃபைண்ட் பண்ணாக்கா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 ஃபைண்ட் பண்ணணும் ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 equal to மாடுலஸ் ஆஃப் z1 is x1 plus I y1 minus z2 is x2 plus I y2. Okay, so இது simplification பண்ணுவோம். So x1 plus I y1 remove the bracket, the minus sign apply பண்ணின bracketல minus x2 minus I y2. Okay, so grouping the real part and imaginary part. Real part is x1 and minus x2. I இல்லாத term real part. So x1 minus x2 plus next imaginary part. Imaginary part is I இருக்கு term imaginary part. So plus I y1 minus I y2. So 2லயும் I காமனா இருக்கதால I காமனா வெளிய எடுத்துடலாம். I வெளிய எடுத்தினாக்கா ரிமைனிங் என்ன இருக்கும் y1 minus y2. Okay, so இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இது ஓகேவா x1 minus x2 plus I y1 minus y2 இது அப்படியே x இது y னு வச்சுனாக்கா x plus iy ஃபார்ம்ல இருக்கு இது மாடுலஸ் எடுக்கிறீங்க z equal to x plus iy ஃபார்ம் உள்ள அதே ஃபார்ம்ல இருக்கு ஸோ மாடுலஸ் என்னென்ன வரும் ரூட் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் ஃபைண்ட் பண்ணுறது எப்படி ஃபைண்ட் பண்ணாக்கா ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டில் ஐ பார்ட்லாம் நம்பர் இருக்குது அதை ஸ்கொயர் பண்ணணும் அப்போ ரியல் பார்ட் இது அப்படியே ரியல் பார்ட் இது x1 மைனஸ் x2 ரியல் பார்ட்டு அப்போ x1 மைனஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு I இல்லாமல் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும் y1 minus y2 the whole square. This is modulus of z1 minus z2. So this is the distance between 2 points z1 and z2 in complex plane is modulus of z1 minus z2. Next very important result, if we consider origin z1 and z2 as vertices of a triangle by the similar argument modulus of z1 minus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. Next modulus of z1 minus modulus of z2 less than or equal to modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2 and modulus of z1 minus modulus of z2 less than or equal to modulus of z1 minus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. ஓகேவா இப்போ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இந்த செகண்ட் அண்ட் தேர்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்டரில் மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2ஓட லெஸ்னா எந்த சைடு இருக்கும் கிரேட்டர்னா எந்த சைடு இருக்கும் அதான் இதில் முக்கியமானது. ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 z2ஓட கிரேட்டரா மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 இருக்கும். மாடுலஸ் ஆஃப் z1 z2 லெஸ்ஸாக இருக்கும் மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் z2. அதே சேம் மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 இருக்கும். ஸோ இப்போ சொன்ன அந்த பாயிண்ட்ஸுக்கு டயக்ராமில் பார்த்தீங்கன்னாக்கா z1 z2ன்றது 2 வெர்டெக்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இஃப் யூ கன்சிடர் ஆரிஜின் z1 z2 as a vertex of a triangle by the similar argument
அப்போ அந்த Z1 Z2ன்றது அது அந்த ஆர்ஜினுக்கு கம்பைன் பண்ணாக்கா இதுக்கு 2 டிஸ்டன்ஸ் பார்த்தினாக்கா Z1 Z டிஸ்டன்ஸ் பார்த்தினாக்கா மாலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 அதான் இது டயக்ராமு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி modulus of the product is equal to product of the moduli. ஓகேவா? For any two complex numbers Z1 Z2 எடுத்துட்டு prove that modulus of Z1 into Z2 equal to modulus of Z1 into modulus of Z2 அதான் சொல்கிறோம். இப்போ ப்ராடக்ட் பண்ணி அதுக்கு மாடலஸ் எது எடுத்தீங்கன்னாக்கா அது எது ஈக்குவலாக இருக்குனாக்கா ப்ராடக்ட் ஆஃப் த மாடுலை அப்போ 2 மாடலஸ் டேர்முக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் இது ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் ப்ரூவ் தட்டில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு Z2 எடுத்துகிறேன். ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணாக்கா இது எப்படி ரைட் பண்ணலான்ட்டாக்க மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணலான்னாக்கா Z இன்ட்டு Z பார். ஏற்கனவே நம்ம ரிசல்ட் பார்த்துருக்கோம்ல, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z இன்ட்டு Z பார். இந்த ரிசல்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது அப்படியே Z கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னாக்கா Z கன்சிடர் பண்ணாக்கா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z இன்ட்டு Z பார். Z என்னதுங்க Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z1 இன்ட்டு Z2 பார். ஓகேவா? ஸோ இதுக்கு எந்த ரிசல்ட் யூஸ் பண்ணியிருக்கோனாக்கா இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த மாடலஸ் உள்ள இருந்து அப்படியே Z கன்சிடர் பண்ணிடணும். Z கன்சிடர் பண்ணினாக்கா Z, இப்போ Z இன்ட்டு Z பார். அப்போ இது அப்படியே Zனாக்கா Z இன்ட்டு Z பார். ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் Z1ஆல் அப்படி மல்டிப்ளை பண்ணி முன்னாடி இது செப்பரேட் பாராக பிடிச்சிடலாம். அது ஒரு ஹோல் பார் இருக்குல்ல, செப்பரேட் பார் பிடிச்சிடலாம். ஸோ Z1 டு Z2 இன்ட்டு Z1 பார் இன்ட்டு Z2 பார் செப்பரேட் பாராக பிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண முன்னாடி குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ Z1 டு Z2 Z1 பார் இன்ட்டு Z2 பார் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ குரூப் பண்ண போகிறேன். Z1 கூட Z1 Z2 கூட Z2 கூட. அப்போ Z1 இன்ட்டு Z1 பார் இன்ட்டு Z2 இன்ட்டு Z2 பார் இப்படி குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் பாருங்களேன், Z1 இன்ட்டு Z1 பார் இது எந்த ஃபார்மில் இருக்கு பாருங்க, அப்படியே Z இன்ட்டு Z பார் ஃபார்மில் இருக்குது. அப்போ Z இன்ட்டு Z பார் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா மாடுலஸ் ஆஃப் Z ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இங்கே அந்த ஃபார்மில் தானே இருக்குது. அப்போ இங்கே Z1 மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம். இதை Z2 இன்ட்டு Z2 பார் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்துச்சுனாக்கா மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ஹோல் ஸ்கொயர் இருந்தது. ஓகேவா? ஸோ போத் ஆர் டூ சைடு ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்குனாக்கா மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2. Hence proved. Hi students, today homework read and write the properties. இப்போ இந்த வீடியோஸில் நடத்தின ப்ராப்பர்ட்டிஸை ரீட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.